ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூடியூப்பில் இருக்க சிறப்பு அம்சங்கள். நான் சொல்கிறது வந்து சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் போய்க்கலாம். யூடியூப் வந்து எல்லாருடைய மொபைல்லையுமே இருக்கும் அப்ளிகேஷனு. புதுசாக வாங்கினவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிங்க, சரியா? ஏன்னா நான் காட்டுறது வந்து அதே மாதிரி இருக்கணும்ல. ஸோ வந்து அப்டேட் பண்ணிங்க, சரியா? அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும், சரியா? நான் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ லாகின் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் சர்ச் பண்ணும்போது ஆபாசமான வீடியோஸ்லாம் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சேஃப் சர்ச்சு. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். மேலே இருக்குது பாருங்கள் ஒரு 3 புள்ளி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஜென்ரல், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே பாருங்கள் சேஃப்டி மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக் பண்ணி இருக்காது, நீங்கள் தான் வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஆபாசமான வீடியோ வந்து 50% வரையும் வராது, சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும், 50% மட்டும்தான் வராது. ஏன்னா வந்து எப்படி டேக்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து டிஸ்பிளேயில் வரும். இப்போ வந்து ஆபாசமான வீடியோன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த வீடியோஸ்க்கு கீழே டேக் கொடுத்துருந்தா, வீடியோ டேக் கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து ஆபாசமான வீடியோஸ் வந்து வராது. ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு வீடியோஸை வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து என்னென்னமோ ஒரு பேரை வச்சுட்டு வைக்கிறதுனால வந்து கரெக்டாக வந்து யூடியூப் வந்து ஃபில்ட்ரு பண்ணாது. ஸோ வந்து மிஸ்டேக்கும் வரும். ஃபுல்லாக வந்து சொல்ல முடியாது, நம்ப முடியாது. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேஃப் சர்ச் வந்து நல்லது தான். வீடியோஸ் வந்து வர்றதை வந்து தடுக்கும், சரியா? ஆபாசமான வீடியோ, சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறதுனா, வீடியோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரைட் ஒரு 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வரும். புதுசாக பண்ணுறவங்க வந்து மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து அதாவது உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே இதில் வரும். வீடியோஸ் மட்டும் இதில் காட்டும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் கொடுக்கணும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் வந்து அந்த நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைட்டில் வந்து இங்கிலீஷில் கொடுங்க. அதாவது வந்து யூடியூப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாகவே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வாங்க முடியும். அது வந்து நம்ம அழகாக பணமும் சம்பாதிக்க முடியும், சரியா? இது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்க முடியும். ஸோ வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இங்கிலீஷ் கொடுங்க. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோஸை பற்றி ஏதாவது நீங்கள் எழுதுறாந்தா எழுதிக்கலாம் இங்கிலீஷில். அடுத்து வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பப்ளிக் நான் கொடுத்துருக்கேன், சரியா? டேக்ஸ், அதாவது நீங்கள் வீடியோஸ் வந்து எதை சம்மந்தமாக வந்து வீடியோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டேக் கொடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நான் ஆந்திரா டிப்ஸை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா கீழே வந்து ஆந்திரா டிப்ஸ், மொபைல் டிப்ஸு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து டேக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதை பற்றி நீங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டேக் கொடுங்க, சரியா? நான் உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் குக்கிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி உங்கள் எந்த வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, அதாவது ஃபன்னின்னு சொல்லிட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, இல்லை சினிமா. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்தவங்க வீடியோ வந்து காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிடைக்காது, விளம்பரம் கிடைக்காது, சரியா? விளம்பரம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சொந்த வீடியோவாக இருக்கணும். சொந்த வீடியோ மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் வர்ற மியூசிக் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தமாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு வந்து பின்னால் வந்து பாட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி பாட்டு வச்சா கூட இதில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்தமாக முயற்சியாக பண்ணுங்கள். சொந்தமாக வீடியோ எடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் கொடுங்க, இல்லை வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இதில் நல்லா சம்பாதிக்க முடியும். ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அமேசிங், ஒண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஒரு நம்ம தெருவில் நடக்கிற சர்க்கஸோடு எடுத்து அமேசிங் வீடியோன்னு சொல்லிட்டு போடலாம். ஏதோ சர்க்கஸ்ன்னு போடல, ஏதோ ஒன்று நல்லா சம்பாதிக்க முடியும், சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் ஒரு சர்க்கஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு வீடியோ எடுத்து அதை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் போய்ட்டு அதில் வந்து டைட்டில் மட்டும் ஒரு நல்லா சூப்பராக லுக்காக கொடுக்கணும். அமேசிங் சர்க்கஸ் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோஸ் வந்து வரும். அது நிறைய பேர் பார்க்கும்போது அந்த விளம்பரமும் வரும். விளம்பரத்தை பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, சரியா? இது வந்து ஒரு வீடியோ ஒரு கிளிக்கு 2 கிளிக்கிலலாம் வந்து பணம் சம்பாதிச்சிட முடியாது. நிறையா கிளிக்கில் தான் பணம் சம்பாதிக்க முடியும், சரியா? இப்போ நான் ஏற்கனவே இது வந்து அப்லோட் கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும், சரியா? நான் அதனால் வந்து வெளியில் வந்துட்டேன். அடுத்து என்னென்னா, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த வீடியோஸ் நான் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுவான்னு நான் அதை காட்டிடுறேன்.
இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ காட்டுறாங்கன்னு என்னன்னு தெரியல, ஏன்னா ஒரு தடவை தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த கீழே லோடிங் பார் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு கோடாக வரும். அந்த கோடு வந்துச்சுன்னா அந்த கோடு வந்ததில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் சரியா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணால் வந்து பைசா கொடுப்பாங்க. அது வந்து யார் அப்லோட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு, நமக்கு கிடையாது, பார்க்குறவங்களுக்கு கிடையாது. இப்போ நானும் வந்து AdSense அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இப்போ வீடியோஸ் காட்டல, அதாவது வீடியோஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காட்டலை சரியா. அதே மாதிரி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கீழே வந்து கோடு மாதிரி இருக்கும் எல்லோ கலரில், அது அந்த இடத்துக்கு வரும்போது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். அதே மாதிரி வந்து ஒரு 5 செகண்ட் வரையும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். நீங்கள் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்ததுமே வந்து வீடியோ போகாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்து தான் வீடியோஸ் பார்ப்பீங்க. நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்னதில் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ வந்து என்னென்னு தெரியல, காட்டல சரியா. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, வெளியில் போயிட்டீங்க, வெளியில் அந்த வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும் சரியா. ஸ்டாப் ஆகாமல் எப்படி கண்டினியூவாக வந்து வீடியோ பார்க்குறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிடுறீங்க, அப்போயே நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு யூடியூப் போய்க்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் மட்டும் எப்படி கேட்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து வீடியோ அண்ட் வாய்ஸ் எப்படி கேட்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், அந்த கோடு தான் சரியா. இப்போ நான் அந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு ரிப்ளை பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஆட்டோ பாக்கெட்டும் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆடியோ பாக்கெட் வரும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், லோட் ஆனதுக்கப்புறம் இது வரும். ஜஸ்ட் மினிட், என்னது ஒரு 4 ஆடோ இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் கிளிக் பண்ணணும். ஆடியோ பாக்கெட்டு சரி. இப்போ என்னது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால வரலன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. இது ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் கிடைக்குது. இப்போ வந்து என்னென்னு தெரியல, ஏன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ரெண்டும் ஒரே இடத்துல ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆடியோ மட்டும் தான் நான் யூடியூப்லேயே இப்போ இல்லை பாருங்கள். அவனை நாம பாக்கும்போது அவன் புரோட்டா சாப்பிட்டான், வயிறு முட்டை சாப்பிட்டான், அப்புறம் எப்படா குடிப்பான் சொல்லு, உண்மையை சொல்லு. கூட போய் ஆன் பண்ணி பார்க்கலாம். இருமச்சா முதல்ல சரக்கு ஊத்துறேன் குடி. யூடியூப் வீடியோஸ் வந்து ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து வாய்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோவோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அது எப்படின்னா, அதுக்கு வந்து பயன்படுற அப்ளிகேஷன் வந்து விரல் லைட்டு. இதோ நான் எப்படி ப்ளே ஸ்டோரில் அப்படியே டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஜஸ்ட் மினிட். விரல் லைட்டுங்கிறது தான் அப்ளிகேஷனு. கொஞ்ச நேரத்தில் வந்து லோட் ஆகிட்டோம். இப்போ இந்த வீடியோஸ் இருக்குது பாருங்கள், இந்த வீடியோஸில் நம்ம கிளிக் பண்ணேன்னா நார்மல் ஸ்க்ரீன் இதில் ஓப்பன் ஆகுது, ஒரு பாப்பப் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். பேக் பட்டன் அழுத்திக்கிட்டே போகணும். அப்படியே தான் அந்த ஸ்க்ரீன் இருக்கும், பாப்பப் விண்டோ. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போகிறதால ஃபேஸ்புக் போய்ட்டு உபயோகப்படுத்திக்கிட்டே வந்து நீங்கள் சாட் பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ பார்க்குறதா பார்க்கலாம். இது விரல் லைட் மட்டும் இல்லை, இன்னொரு அப்ளிகேஷன் கூட இருக்குது, ஒண்டர் ஷேரு. அதுவும் நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்க. ஒண்டர் ஷேரில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் வீடியோ வந்து டவுன்லோடும் பண்ண முடியுது, அதாவது யூடியூப் வீடியோஸு. ஜஸ்ட் மினிட், ஓப்பன் ஆகிட்டோம். இதுவும் நல்லா இருக்குது, இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்குது. ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், எல்லா சேனல்ஸ் வரும். இப்போ நான் யூடியூப் கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் ஸ்க்ரீனு. ரெண்டுமே நல்லாயிருக்கு, விரல் லைட்டும் நல்லாயிருக்கு, இந்த ஒண்டர் ஷேரும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இதுவும் வந்து பாப்பப் விண்டோவில் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் மினிட், இது வந்து இப்போ என்னென்னு தெரில. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருந்தால அந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்கிப்
நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அப்போ வரல, இப்போ வருது பாருங்கள். சரி ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணுறாந்தா பாருங்கள், ஒரு டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா போதும் டவுன்லோட் ஆகிடும், அல்லது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனை கொடுக்கலாம். ஸ்டாப்டு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால வர மாட்டேது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறாந்தா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆகிறது எங்கேயே கிடக்கும்னா, உங்களோட அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஆஃப்லைனுங்கிறது வரும், நான் காட்டுறேன். அதை ரெண்டாவது 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் இருக்குல்ல, இதில் தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. என்னது கொஞ்சம் நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ வந்து ஆகலை. ஆனால் கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். இதில் வந்து பாப்பப் விண்டோவும் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்று வந்து வீரல் லைட்டு, அடுத்து வந்து ஒன்று ஷேரு. சரியா? இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ப்ளே ஸ்டோரில். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதே காட்டிடுறேன். இது வந்து வீரல் பாப்பப்பு. நான் அந்த சொல்லியிருந்த யூடியூப்போட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் வர்றது அந்த இது தான், அது வீரல் பாப்பப்பு. அடுத்து ஆடியோ பாக்கெட். இது வந்து வாய்ஸ் மட்டும் கேட்குறதுக்கு. சரியா? இது வந்து ஒன்று ஷேரு. இதுவும் அந்த யூடியூப் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அல்லது வந்து பாப்பப் விண்டோ இதுவும் ஓப்பன் ஆகும். சரியா? அடுத்து நம்ம யூடியூப்பில் என்ன பார்க்கலான்னா, அது இதில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம லைவ் டிவியும் பார்க்க முடியும். லைவாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா, நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த கடைசியாக வந்தீங்கன்னா லைவ்னு இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து லைவாக ஓடிட்டுருக்க சேனல்ஸோ எல்லாம் காட்டும். இதில் உங்கள் சேனலில் நீங்கள் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதில் வந்து வசதி இருக்குது. ஆனால் அது வந்து மொபைலில் பண்ண முடியாது. மொபைலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நான் இப்போ லேபில் வேணால் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நான் என்னோடய கேமராவை ஆன் பண்ணி ஜஸ்ட் மினிட் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இதில் வந்து ஹோமுன்னு இருக்குல்ல, அதாவது உங்கள் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் போய்க்கணும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹேங் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரெண்டாவது இருக்குது பாருங்கள், ஹேங் அவுட்ஸ் அண்ட் ஹேர், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து கிரியேட் ஹேங் அவுட் அண்ட் ஏர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு டைட்டில் என்ன டைட்டில் வேணால் கொடுத்துக்கலாம். லைவ் டிவி, லைவ் டெலிகாஸ்ட், லைவ் டெலிகாஸ்ட் நான் தமிழ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நவுன்னு இருக்குது பாருங்கள், நம்ம மவுஸ் வச்சுருக்கலாம். அதான் பக்கத்தில் வந்து லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டயத்துக்கு வந்து லைவாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம். நீங்கள் தான் அப்போ வந்து டெலிகாஸ்ட் அதாவது பேசணும். ஆனால் வந்து அந்த டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். நவுனா இப்போ உடனே வந்து செய்கிறது, உடனே வந்து நீங்கள் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறது. அடுத்து வந்து கீழே பப்ளிக்னு இருக்குல்ல, யாரெல்லாம் பார்க்குறாங்க பர்மிஷனு நீங்கள் உங்கள் விருப்பத்தை கொடுத்துக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள் ஷேர்னு இருக்குது. ஷேருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கான சேனல்ஸ் வந்து ரெடியாகும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளோட யூடியூப்போட பர்மிஷன் கேட்கும். புதுசாக நான் என்ன பர்மிஷன் ஓகே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்தா மட்டும் போதும், உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் லாகின் பண்ணி. அடுத்து பாருங்கள், இந்த கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு முன்னால் இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து ஆனில் தான் இருக்கணும், ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் இன்வைட் கெஸ்ட்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் என்னோடய கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க, உங்கள் இதை நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து இப்போ ஃபேமிலின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஜஸ்ட் மினிட் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ரிக்யூர், அதாவது 18+, யாராவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வேணும்னா அது கொடுத்துக்கலாம். நான் இப்போ இன்வைட்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதில் லேபில் கீழே உங்களோட டிஸ்பிளேல அந்த லேப்லேயோ அல்லது பிசிலையோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து லோட் ஆகும். 50 வரையும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், அதாவது ஸ்டார்ட் ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்.
கோ லைவ்னு சொல்லிட்டு வரும். ஓகே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமரா ஆன் ஆகிடும். நான் வந்து இப்போ கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? கேமரா ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராட்காஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் அப்படி வந்துச்சுன்னா வந்து உங்களோட யூடியூப்பில் வந்து இப்போ வந்து இப்போ நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கல, இது வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. சரியா? அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட காட்டும். இப்போ வந்து இந்த சேனல் வந்து லைவ் இப்போ கேமரா ஆன் பண்ணியிருக்கல, இது வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இப்போ என்னோடய கேமரா வந்து ஆன் பண்ணல, ஸோ வந்து இருட்டாக இருக்குது. சரியா? இதில் செட்டிங்குன்னு இருக்குது. செட்டிங்னு எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட யூடியூப்போட வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் பெரிய வீடியோ அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஸோ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்து என்னென்னா, எப்படி நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நான் சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப்போட சேனல்ஸ்க்கு போய்க்கிங்க, செட்டிங்க்கு. அதில் வந்து வீடியோ மேனேஜருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வீடியோ மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் வரும். அதில் எடிட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களது வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது டாலர் சிம்பிள் பாருங்கள் இருக்குது. டாலர் சிம்பிள் உள்ள எல்லாத்தையுமே அதாவது ஆட்சன்ஸ் இருக்குது. அதாவது விளம்பரம்லாம் உண்டு. அந்த மேலே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ நான் மவுஸ் கொண்டு போகிற பாருங்கள். இது வந்து பண்ணலை. இது பண்ணுறது எப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடிட்னுக்கு அந்த வீடியோஸ்க்கு கீழே எடிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். எடிட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோக்கு அடுத்து இருக்கும் பாருங்கள், மோனிட்டிசேஷன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து மோனிட்டிஸ்ன்னு வித் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டாலர் சிம்பிள் காட்டும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இனி நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் காட்டிடுச்சு. இந்த வீடியோஸ் எப்படி நான் அந்த இதையும் காட்டிடுறேன். நான் இப்போ லைவ் டிவிக்கு நான் வந்து இது காட்டினேன். இப்போ இந்த வீடியோஸ்க்கு பாருங்கள். இப்போ வந்து நான் வீடியோஸில் கொடுத்துருந்தேன்ல, அதோட இதுதான் அது. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். நான் வந்து இப்போ என்னது வந்து லேபில் வந்து காட்டல, சைடில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுக்கெல்லாம் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். நான் அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் மினிட், செட்டிங்ஸ் போய்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னால் எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காட்டாது சிம்பிள். இது காட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எனபிள் பண்ணணும். அதுக்கு என்னென்னா உங்களோட டச் போர்டில் நீங்கள் வந்து கம்யூனிசிட்டின்னு இருக்கும், சரி சேனல்னு இருக்கும், ரெண்டாவது இருக்குது பாருங்கள் சேனல் சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து மோனிடைசேஷன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வியூ மோனிடைசேஷனுங்கிறத கொடுங்க. செட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அடியில் வந்தீங்கன்னா டிசபிள்னு இருக்கும். இது வந்து நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எனபிள்னு கேட்கும். நீங்கள் வந்து எனபிள் கொடுங்க. எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வந்து உங்களுக்கு வந்து மோனிடைஸ் இது வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து உருவாக்கணும். அது வேறு இருக்குது, அதுவும் பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் வந்து தனியாகவே இதை பற்றி போடுறேன் ஒரு வீடியோ. ஏன்னா இதை பற்றி என்னோடய கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. இது வந்து நம்ம மொபைலில் சொன்னால் நல்லா இருக்காது. என்னோடய லேப்லேயே நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க ஒரு டெமோவுக்கு. சரியா? அதுக்காக அதை காட்டினேன். சரியா? அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கலாம்? யூடியூப்பில் செட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ இப்போவே ரொம்ப பெருசாகிட்டுருக்கு. இதில் வந்து லைக்டு வீடியோஸ்னால் அதை நீங்கள் ஏதாவது வீடியோஸ் லைக் பண்ணிங்கன்னா அதை காட்டுறது. இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஆந்திராடி பெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும், ஸ்க்ரீன் லோட் ஆகட்டும். சரி, சப்ஸ்கிரைப்ங்கிறது வந்து என்ன, நான் வேறு ஒரு சேனலில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என்னோடய சேனலில் வந்து நானே பண்ண முடியாது. இப்போ நான் வாணி ராணி, ஜஸ்ட் மினிட்.
நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரடன் மீடியா இருக்குல்ல, ரடன் மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அந்த சேனலுக்கு போயிட்டீங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அதாவது சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இனிமேல் இந்த வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறத வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதாவது வந்து உங்களுடைய அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணினாலே போதும். நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னென்ன சேனல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அதோடய வீடியோஸ்லாம் வந்து இதில் காட்டிட்டோம். சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ ஒன்று என்னென்னா சில நாடுகளில் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்க முடியும். அந்த வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்னென்னா உங்கள் வீடியோஸ் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோஸ் பாருங்கள், நான் அதை காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இருக்க நாட்டில் வந்து இல்லை அதோடய வசதி. சேஃப்டி மோட் ஆன் பண்ணியிருக்கிறதுனால இது காட்டல. அது எப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். வீடியோஸில் அது சில நாடுகளில் வந்து வேலை செய்யுது. இந்த இடத்துல இந்த லைக்கு டிஸ்லைக் இருக்குது பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த ஸ்பேஸ் எம்டி இடம் கிடக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு கீழே அம்புக்குறி மாதிரி இருக்கும். அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வீடியோஸ் வந்து ஆஃப்லைன்லேயே பார்க்க முடியும். அதாவது நெட் கனெக்ஷன் இல்லாமலே. சரியா? நம்ம சேனல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெறும் 14 பேர் தான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. நானும் இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.